டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் மோர் தென் 3.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ரியல் எஸ்டேட், எட்டெக், டேட்டா சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். And when it comes to my freelancing projects, coaches, consultants, resto cafes, colleges, interior designing firms, இந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸஸ் அண்ட் பிராண்ட்ஸ் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3.5 இயர்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். லாட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்னால லாஸும் ஆயிருக்கு. சப்போஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட பிளானிங் எப்படி இருக்கும், எப்படி லேர்ன் பண்ணுவேன், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் டு க்ரோ இன் மை கரியர். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவே இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களோட கெரியர் மேக் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா தென் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அண்ட் மேக் ஷியோர் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அண்ட் நிறைய பேர் இது மூலியமா எஜுகேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ரீசனாக இருப்போம். ஸோ நோ மோர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஒன்ஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கெரியர் மேக் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா தென் டேரெக்டாக கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு பேசிக்காக ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் கேட்டகரிஸ் இருக்குது, லைக் SEO, SEM, கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கான்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங், ஆப் மார்க்கெட்டிங். ஸோ இதை பற்றி எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சுப்பேன். வை பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட்ஸ் லைக் SE. ஸோ போக போக உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியல் லெவலில் நீங்கள் இது எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 3 to 4 ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும். ஒன்ஸ் உங்களோட கெரியரில் க்ரோ ஆகும் போது நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ த திங் இஸ் எல்லாருமே எல்லா ஃபீல்ட்லையும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்க மாட்டாங்க. லைக் ஒரு சில பேருக்கு கான்டென்ட் ரைட்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், பட் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு அட்வர்டைசிங்கில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு சில பேர் அனாலிட்டிக்கல்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் கான்டென்ட் ரிலேட்டட்னு வரும்போது அவங்களால அவ்வளோ பொட்டென்ஷியலாக அவங்களால ரிசல்ட்ஸ் மேக் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில பேர் வந்து கிரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்காது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சனாக இருக்கீங்க, ஸோ எந்த கேட்டகரி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஃபிகர் அவுட் பண்ணுங்க. ஒன்ஸ் நான் ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்ல போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். லைக் யூடியூப்ல வேற யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறாங்களா, ஸோ மேபி அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், மேபி அவங்க ஃப்ரீலான்சராக இருக்கலாம், ஆர் எல்ஸ் மேபி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக கூட இருக்கலாம். லைக் அவங்க எந்த மாதிரி வந்து கான்டென்ட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ மேபி அவங்க மேபி அவங்களோட கான்டென்ட் வந்து லெஜிட்டாக இருக்குது, மேபி அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்குன்னா தென் அவங்களை ரீச் அவுட் பண்ணி என்னோட டவுட்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ண முடியும். வை பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். பெட்டர் நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட நான் மேபி இன்ட்ராக்ட் பண்ணுறேன், மேபி அவங்க கன்சல்டேஷன்ஸ் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதில் என்ரோல் பண்ணி என்னோட டவுட்ஸ் எல்லாமே நான் ரிசால்வ் பண்ணால் எனக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிகாஸ் அவங்க கரண்ட்டாக அப்டேட்டடாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு கரண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணும்போது தெர் பி a பெட்டர் சான்ஸ். ஸோ நம்ம டைம் சேவ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் நிறைய இன்சைட்ஃபுல்லான விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும். அண்ட் தென் வேறு ஏதாச்சும் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு, லைக் கூகுள் டிஜிட்டல் கேராஜ், ஹப்ஸ்பாட், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸில் முடிஞ்ச வரைக்கும் நான் போய் என்ரோல் பண்ணி ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த கோர்ஸ் முடிச்சோன்னா எனக்கு சர்டிஃபிகேஷன்ஸோ கிடச்சிடும். அட் த சேம் டைம் ஸோ அந்த கோர்சஸ் எல்லாமே தியரட்டிக்கலாக தான் இருக்கும். ஓரளவுக்கு எனக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடும், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இவ்வளோ ரிசர்ச்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இந்த ஃபீல்டு எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, சப்போஸ் எனக்கு செட் ஆகும்னு சொல்லி ஃபீல் ஆச்சுன்னா தென் நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் என்னோட ரிசர்ச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். மேபி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இன்ஸ்டியூட்டில் போய் தான் ஜாயின் பண்ணுமா, நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கு, அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா ரிசோர்ஸஸ் மூலிமா நிறைய லேர்ன் பண்ண முடியும். பட் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். பட் இதுவே நீங்கள் ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டாக இருக்கும், பேசிக்ஸ்லேருந்து சொல்லி தருவாங்க. அட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னதான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாலும் ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் வேண்டி தான் உங்களால் க்ரோ ஆகவே முடியும். அண்ட் தென் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அண்ட் தென் சர்டிஃபிகேஷன்ஸ், நெட்வொர்க், போர்ட்ஃபோலியோ, இது எல்லாமே நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ரீசன்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் கோர்ஸில் என்ரோல் பண்ணுவேன், நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன். மோரோவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்காக எந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா தென் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு டீட்டெயில் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்னதான் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருந்தாலும் தென் ஈஸியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ல வந்து பிளேஸ்ட் ஆகிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டூ டிஃபிகல்ட். வை பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கல் நாலேஜை தாண்டி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். வை பிகாஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தான் நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க, நிறைய டூல்ஸில் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், அட் த சேம் டைம் உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை உங்களுக்காகவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இது எல்லாமே இல்லை, ஜஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஒண்டி இருக்கு,
தென் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த ஜாபை வந்து நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். எய்தர் வேற யாருக்காச்சும் நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லை எனக்காகவே நான் ஒரு பர்சனலாக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ தான் நான் மேக் பண்ணியிருப்பேன். சப்போஸ் எனக்கு எஸ்இஓவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா, தென் கன்சிஸ்டண்ட்டாக நான் பிளாக்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் பிளாக்ஸ் எழுதும் போது கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருப்பேன், காம்படிட்டிவ் ரிசர்ச் பண்ணியிருப்பேன், ஸோ ஆன் பேஜில் ஒர்க் பண்ணியிருப்பேன், ஆஃப் பேஜில் ஒர்க் பண்ணியிருப்பேன், டெக்னிக்கல் எஸ்இஓவில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த எல்லா ஃபீல்ட்ஸும் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அட் த சேம் டைம் நான் லோ காம்படிட்டிவான கீவேர்ட் நான் எடுத்திருந்தேன்னா மேபி 1 or 2 monthsல என்னால் ஈஸியாக ரேங்க் பண்ணியிருக்க முடியும். ஒன்ஸ் நான் இன்டர்வியூ போகும்போது கூட ஏதாச்சும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக என்னால் என்னோட பிளாக்ஸே என்னால் ஈஸியாக வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கு நான் ரேங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட கீவேர்ட்ஸ் அண்ட் எனக்கு மந்த் ஆன் மந்த் இவ்வளோ டிராஃபிக் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி என்னால் ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அண்ட் தென் எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியும். சப்போஸ் எனக்கு கான்டென்ட் ரைட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா தென் medium.com ஸோ இந்த ஒரு சைட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ என்னோட கான்டென்ட் ஐடியாஸ் அண்ட் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் வந்து அந்த ஒரு சைட்டில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பேன். ஸோ தட் அது ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை போர்ட்ஃபோலியோவோ எனக்கு பில்ட் ஆயிருக்கும். ஸோ நான் இதுவே நான் இன்டர்வியூஸில் போகும்போது என்னோட அந்த ஒரு medium.com அந்த போர்ட்ஃபோலியோ என்னால் ஈஸியாக ஷோ பண்ண முடியும். சப்போஸ் நான் பெய்ட் சேனல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது லெட்ஸ் டேக் கூகுள் ஆட்ஸ் ஆர் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் ஃபேஸ்புக் ஆட்ஸ்னு போகும்போது நான் வேறு யாருக்காச்சும் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கணும், இல்லை நான் லேர்ன் பண்ணுறதுக்கு பர்சனலாக நானே வந்து ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கணும். ஸோ நான் கிரியேட்டிவ்ஸ் டிசைன் பண்ணியிருப்பேன், காப்பி ரைட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருப்பேன், அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மூலிமா ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். மேபி அந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா மேபி அந்த ரிசல்ட்ஸ் என்னால் ஷோ பண்ண முடியும் இன்டர்வியூவில். மேபி அந்த ரிசல்ட்ஸ் மூலிமா எனக்கு ஏதாச்சும் கன்வர்ஷன்ஸ் நடக்குதுன்னா ஸோ அந்த டீல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா தென் ஃப்ரீலான்சிங்காக என்னால் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தும் பண்ண முடியும். ஸோ த திங் இஸ் ப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, ஸோ அதுதான் கேமே. ஸோ ஜஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்டிஃபிகேஷன்ஸோட போய் நம்ம இன்டர்வியூவில் நிற்கும் போது தென் அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து நம்ம ரிஜெக்ட் தான் ஆகும். பெட்டர் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக என்னால் அந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ண முடியும். பிகாஸ் என்கிட்ட தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்குது, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கிட்ட போர்ட்ஃபோலியோவும் இருக்குது. ஒரு ஃப்ரெஷருக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணியிருந்தா போதும் ஈஸியாக உங்களால் அந்த ஜாபை வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நான் திருப்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் நான் ஒரு கம்பெனியில் பிளேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறத தாண்டி ரெஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட்ஸுமே லேர்ன் பண்ண தான் நான் பார்ப்பேன். லெட்ஸ் டேக் நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துக்கலாம். நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லேர்ன் பண்ணுறது ஒண்டி இல்லாமல் கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், லிங்க்டின் ஆட்ஸாக இருக்கட்டும், லேண்டிங் பேஜஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ காப்பி ரைட்டிங், கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ்லுமே வந்து என்னோட நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி தான் நான் பார்ப்பேன். வை பிகாஸ் இனிஷியல் டேஸில் ஒரு ஃபீல்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோவா இருக்காது. லெட்ஸ் டேக் நீங்கள் 2 years 3 years அப்புறம் நீங்கள் பெய்ட் அட்வர்டைசிங்லேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னா தென் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஒன்லி ரன் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஃபேஸ்புக் ஆட்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ஆட்ஸாக இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், லிங்க்டின் ஆட்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் நேட்டிவ் ஆட்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்ஸாக இருக்கட்டும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ். இந்த பெய்ட் சேனல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அட்வர்டைசிங் சேனல்ஸ் ஒண்டி இல்லாமல் லேண்டிங் பேஜஸ் இஸ் அ மேண்டேட்டரி திங். ஸோ உங்களுக்கு லேண்டிங் பேஜ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஆட் காப்பீஸ் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி மேக் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும், ஃபனல் ஓரியன்டாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி மேக் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும், கிரியேட்டிவ்ஸ் அண்ட் ஆட் காப்பீஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் ஒண்டி தான் உங்களை பெய்ட் அட்வர்டைசிங் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. மற்ற சேனல்ஸ் எதுவுமே தெரியாமல் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஒண்டி நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா தென் உங்களோட க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப வேஸ்டிங் ஆகிடும். ஸோ த திங் இஸ் நான் இனிஷியல் லெவலில் என்னோட கெரியர் மேக் பண்ணணும்னா நான் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே நான் வந்து ஒர்க் பண்ணணும் தான் பார்ப்பேன், ரேதர் தென் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறது தாண்டி. அண்ட் தென் நீங்கள் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years அப்புறம் மேபி எனக்கு இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்டடாக இல்லை, மேபி நான் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு இருக்கேன், தென் உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியும் உங்களோட கெரியரை. வை பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஃபீல்டு பற்றி ஒரு ஃபேர் நாலேஜ் இருக்குது, தென் ஈஸியாக உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு ஃபீல்டே வந்து பெக்குலியராக இருக்கும் போது தென் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான க்ரோத் வந்து கம்மியாயிடும். அட் த சேம் டைம் நீங்கள் ஹையர் பொசிஷன் போகும்போது லைக் மேனேஜர், மார்க்கெட்டிங் லீட் ஆர் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கேட்டகரிஸ் போகும்போது நீங்கள் மல்டிபிள் டீம்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்இஓ டீம் ஹேண்டில் பண்ணணும், பெய்ட் அட்வர்டைசிங் டீம் ஹேண்டில் பண்ணணும், கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும், காப்பி ரைட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும், கிராஃபிக் டிசைனர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஹேண்டில் பண்ணணும் அந்த ஃபீல்டு பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேர் நாலேஜ் இருக்கணும். லெட்ஸ் டேக் உங்களுக்கு 1 or 2 ஃபீல்ட்ஸ் பற்றி தான் உங்களுக்கு ஃபேர் நாலேஜ் இருக்குது, மற்ற ஃபீல்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜே இல்லைனா தென் அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹையர் பொசிஷன் பிளான் பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் ஃபீல்டில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருந்தால் ஒண்டி தான் உங்களால் அந்த ஒரு ஹைராரிக்கை வந்து டச் பண்ண முடியும், இல்லைனா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாமே தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கஸ்டமர் ஜேர்னி. உங்கள் கஸ்டமரோட ஜேர்னி வந்து எப்படி இருக்குது, லைக் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க பிஃபோர் ஆர் ஆஃப்டர் மேக்கிங் எ பர்ச்சேஸ், இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் கஸ்டமர் ஜேர்னி. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம், அந்த ஆட் கிளிக் பண்ணும்போது எங்கே ரீடைரக்ட் ஆகணும், ஸோ அந்த லேண்டிங் பேஜ் வந்து எந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லேண்டிங் பேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்களா,
ஒன்ஸ் அந்த லேண்டிங் பேஜ் எல்லாமே டிசைன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அல்டிமேட் கோல் என்ன, எதர் சேல் பண்ணுமோ ஆர் எல்ஸ் வந்து லீட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுமான்னு இருக்கு. ஸோ இந்த என்டையர் கோல் நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா ஒண்டி தான் உங்களால் பெட்டர் ரிசல்ட்ஸையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் த செகண்ட் திங் இஸ் கஸ்டமர் பிஹேவியர். கஸ்டமர்ஸ் எப்படிலாம் நம்மளோட வெப்சைட்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஆட் கிளிக் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ ஏன் பர்ச்சேஸ் பண்ணலை, ஸோ அவங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ எதனால அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே லேர்ன் பண்ணி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணால் ஒண்டி தான் உங்களால் ஒரு ரிசல்ட்ஸே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே கூகுள் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஹீட் மேப் டூல்ஸ் மூலிமா உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரிப்போர்ட்டிங். ஸோ வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட், இந்த மாதிரி உங்களோட மேனேஜர்ஸ் ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் மேக் பண்ணுறதுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அண்ட் கூகுள் டேட்டா ஸ்டுடியோ இந்த டூல்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மீடியா பிளான் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்கான என்டையர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மீடியா பிளான் வந்து கிரியேட் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட நாலேஜ் இருக்கணும். சப்போஸ் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 மந்த்துக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளால இவ்வளோ லீட்ஸ் வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு லீடுக்கான காஸ்ட் வந்து இவ்வளோ இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து into 5 times or into 10 times whatever may be. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் ஒரு கம்ப்ளீட் மீடியா பிளான் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டையர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மீடியா பிளான் இது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ராப்பிடாக உங்களால் க்ரோ ஆக முடியும். ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி கெரியர் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டூல்ஸ் ஒண்டி லேர்ன் பண்ணால் போதும் எக்ஸ்பெக்ட் ஆகிட முடியும்னு சொல்லி. லுக், அப்பார்ட் ஃப்ரம் டூல்ஸ், பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இந்த 5 steps ஃபாலோ பண்ணீங்கன்னா தென் டெஃபினட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கெரியர் மேக் பண்ண முடியும். And if you found this content helpful, please hit the like button and consider subscribing. Until then, Mazhar signing off.